சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பா, அரசியல் பாதுகாப்பா? தினம்தோறும் தமிழகத்தில் நடக்கும் சம்பவங்கள் மக்களை அச்சத்தில் ஆழ்த்தும் நிலையில் ஒரு காலத்தில் சத்தமாக பேசின குரல்கள் இன்று எதற்காக அமைதியாகிவிட்டன என்ற சந்தேகம் வலுப்பெறுகிறது. உண்மையை வெளிக்கொணர வேண்டிய நேரத்தில் ஏற்பட்ட இந்த மௌனம் பல கேள்விகளை எழுப்புகிறது. கடந்த ஒரு மாத காலமாக தமிழ்நாட்டில் நடக்கும் சம்பவங்களை பார்த்தால் மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதா என்ற கேள்வி எழாமல் இருக்க முடியவில்லை. கொலை, கொள்ளை, கஞ்சா விவகாரம், தொடர் போராட்டங்கள் என தினமும் ஏதாவது ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஜனவரி மாதத்தில் மட்டும் திருத்தணி ரயிலில் கஞ்சா போதைகள் இருந்த இளைஞர்கள் வட இந்தியர்களை தாக்கிய சம்பவம், தலைநகரான சென்னையில் பீகார் குடும்பமே கொல்லப்பட்ட கொடூரம், மாநிலம் முழுவதும் தினசரி கஞ்சா பிடிப்பு, கரூர் கல்குவாரியில் கனிம கொள்ளை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற நிருபர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர் மீது நடந்த தாக்குதல், மருத்துவர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் என மக்கள் வாழ்க்கையை பாதிக்கும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. ஆனால் 2021க்கு முன்பு அதிமுக ஆட்சியில் ஏதோ ஒரு ஊரில் சின்ன சம்பவம் நடந்தாலே அதை ஊதி பெரிதாக்கி போராட்டம் நடத்திய போராளிகள், சமூக ஆர்வலர்கள், ட்விட்டர் போராளிகள், சினிமா பிரபலங்கள் இன்று எங்கே சென்றார்கள் என்ற கேள்வி மக்களிடையே எழுகிறது. இந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஒன்றுமே நடக்கவில்லையா, அல்லது நடந்தாலும் பேசக்கூடாதா? ஊடகங்கள் அனைத்தும் திமுக கட்டுப்பாட்டில் இருப்பதாலா இந்த மௌனம்? அன்றாடம் நடக்கும் குற்றங்கள், போதை கலாச்சாரம், மக்கள் போராட்டங்கள் எதையும் பார்க்காதது போல போராளிகள் எல்லாம் ஆஃப் மோடில் இருக்கிறார்களா? இல்லை என்றால் அவர்கள் விலை போய்விட்டார்களா? அதிமுக ஆட்சியில் கருத்து சுதந்திரம் இருந்தது, தவறு நடந்தால் எதிர்க்கும் உரிமை இருந்தது. ஆனால் திமுக ஆட்சியில் கருத்து சொல்லவே தடையா, அல்லது பேசுபவர்களை மௌனப்படுத்தும் ஆட்சியா என்ற சந்தேகம் வலுப்பெறுகிறது. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் குரல் கொடுக்காத ஆட்சி, உண்மையை பேசவிடாத ஆட்சி நீடிக்க வேண்டுமா என்பதை இன்று தமிழ்நாட்டு மக்களின் முன் நிற்கும் மிகப்பெரிய கேள்வியாக மாறியுள்ளது.